இனி பாஸ்ட் டென்ஸில் குழப்பமே வராதுங்க. இந்த டெக்னிக்கை யூஸ் பண்ணி பாருங்கள், சூப்பராக இங்கிலீஷில் பேசலாம். என்ன டெக்னிக் யோசிக்கிறீங்களா? ஜஸ்ட் லிசன் பண்ணுங்கள் கேர்ஃபுல்லாக. இந்த டெக்னிக்கோட நேம் இது நான் தான் கண்டுபிடிச்சேன், அதுக்கு முன்னாடி சொல்லிடுறேன். பாசிட்டிவ் நெகட்டிவ் டெக்னிக். இன்றைக்கி அந்த டெக்னிக்கை ப்ராக்டிஸ் பண்ணவங்களோட ஃபீட்பேக் பாருங்கள். ஓகே, ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணுவோம். இந்த பாஸ்ட் டென்ஸை நம்ம கரெக்டாக ஞாபகம் கொள்றதுக்கு ஒரே ஒரு விஷயந்தாங்க, பாசிட்டிவ் நெகட்டிவ், பாசிட்டிவ் நெகட்டிவ். ஓகே, இப்போ நான் எடுத்துக்கக்கூடிய ஒரு வார்த்தை கோ. இந்த கோக்கு எனக்கு பாசிட்டிவ் ஆன்சர் பாஸ்ட் டென்ஸில் என்ன கிடைக்கும்னா, பேஸ் ஃபார்ம்ல இருந்து நான் வேர்ப் டூக்கு மாற்றணும். பாஸ்ட் டென்ஸ் என்ன கிடைக்கும்? கோ அப்படின்னாலே வெண்ட். ஓகே, பாசிட்டிவ் வந்துருச்சா? நெகட்டிவ் என்ன வரும்? டிட் நாட் யூஸ் பண்ணுங்க. டிட் நாட் கடுத்து வெண்ட் போட்டுறாதீங்க, கோ தான் போடணும். என்ன பேஸ் ஃபார்ம் யூஸ் பண்ணுறோமோ அதே தான் நெகட்டிவ்லையும் வரும், பட் பாசிட்டிவ்ல மட்டும்தான் மாறணும். ஸோ இதே மாதிரி இன்னொரு எக்ஸாம்பிள் நீங்கள் செஞ்சு பாருங்க. நான் உங்களுக்கான ஒரு வார்த்தை கொடுக்குறேன், பை. பைன்ற பேஸ் ஃபார்மில் நீங்கள் பாசிட்டிவ் நெகட்டிவ் கண்டுபிடிச்சு காமெண்ட் செக்ஷனில் எனக்கு அனுப்புங்க. இதே மாதிரி ஒரு 100 அல்லது 200 300 கிட்ட வார்த்தைகளை நீங்கள் தெரப்பி மாதிரி டெய்லி ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா பாஸ்ட் டென்ஸில் இனி தொந்தரவே இருக்காது, ஈஸியாக பேசிடலாம் இங்கிலீஷில். ஓகே நண்பர்களே, வர்ற 27ஆம் தேதி நியூ பேட்ச் நம்ம இந்த மாதிரி டெக்னிக் கிளாஸஸ் எடுக்க போகிறோம். நீங்கள் சேரணும் அப்படின்னா சீக்கிரமாக சேருங்க. ரொம்ப ஃபியூ சீட்ஸ் தாங்க இருக்குது. மறந்துடாமல் இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்க. பாய்.